அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் குறித்து பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தாவேக்கு உடனான கூட்டணி குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கும் பதிலளித்தார். அது தெளிவாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. திமுக பிரமுகர் படம் திரு ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் கூட இருக்கிறாரு. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் கூட இருக்கிற ஃபோட்டோலாம் காட்டுறாங்க. நிகழ்ச்சி நடந்திருக்கு, அவருக்கு சம்பந்தம் இருக்குது. இந்த 15 வழக்குகள் அவர் மீது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதிமுக பலவீனப்பட்டா பாஜக இரண்டாவது இடத்துக்கு வந்துடும் சொல்லிட்டு திருமாவளவன் அவர்கிட்ட கேளுங்க. அதெல்லாம் நாங்கள் என்ன செய்ய முடியாது. அவர் கருத்து என்ன சொல்லுவார், அதுக்கு நாங்களாம் பொறுப்பு. விஜய் வீட்டிலே இருந்து அரசியல் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் வருது. ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டைல், அவர் ஸ்டைல். அது நம்ம என்ன, அதை நாங்கள் எப்படி அதுக்கு சொல்ல முடியும்? மதிக்கவே முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாடல், அவர் ஒரு மாடல், அவர் மாடல் பண்ணுறாரு. தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி இருக்குமா? எந்த ப்ரெடிக்ஷன், அதான் ஜோதிடம் சொல்ல முடியாது. வரும்பொழுது உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். தெருவுக்கு 4-5 பானிபூரி கடை இருந்தாலும் வருமானத்துக்கு மட்டும் பஞ்சமே இல்லை. இங்க ஒருத்தர் பானிபூரி கடை வச்சு மாசம் 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. மாணவர்களின் பாதுகாப்பு குறித்து அண்ணா பல்கலைக்கழக வளாக கல்லூரிகளின் முதல்வர்கள் ஒன்று கூடி இன்று ஆலோசனை நடத்தினர். அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் கிண்டி பொறியியல் கல்லூரியில் மாணவி ஒருவர் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்ட விவகாரம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் மாணவர்களின் பாதுகாப்பு குறித்து அண்ணா பல்கலைக்கழக வளாக கல்லூரிகளின் முதல்வர்கள் ஒன்று கூடி இன்று ஆலோசனை நடத்தினர். அதில் மாணவர்கள் விடுதிகளில் இருந்து மாலை 6:30 மணிக்கு பிறகு வெளியே செல்வதற்கு அனுமதி அளிப்பதில்லை என்று முடிவெடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மாணவர்களுக்கான பாதுகாப்புகள் குறித்து கூடுதல் அம்சங்கள் குறித்தும் ஆய்வு செய்து அரசுக்கு பரிந்துரை செய்ய ஐவர் குழு அமைக்கப்பட்டுள்ளது. கிண்டி பொறியியல் கல்லூரி முதல்வர் ஈஸ்வரகுமார் தலைமையிலான இந்த குழுவில் உட்புகார் குழு இயக்குனர் பிரேமலதா, பாடத்திட்ட மைய இயக்குனர் பேராசிரியர் குமரேசன், மாணவர் விவகார மைய இயக்குனர் பாஸ்கரன், கோட்டூர்புரம் காவல் உதவி ஆணையர் பாரதிராஜன் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். வளாகம் முழுவதும் கேமராக்களை பொருத்துவது, காவலர்களின் ரோந்து உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இந்த குழு பரிந்துரை செய்ய உள்ளது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதை தொடர்ந்து வளாகத்திற்கு ஒருங்கிணைந்து பாதுகாப்பு ஏற்படுத்த காவல்துறை திட்டமிட்டுள்ளது. சென்னை மாநகர காவல்துறை சார்பாக 2 ட்ரோன்கள் மூலமாக வீடியோ பதிவு செய்யும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்த வளாகத்தில் கட்டடங்கள் உள்ள பகுதி, மரங்கள், செடிகள் உள்ள பகுதிகள், நுழைவாயில்கள், மாணவர்கள் விடுதி உள்ளிட்ட இடங்களை ட்ரோன் மூலமாக வீடியோ எடுக்கப்படுகிறது. அண்ணா பல்கலைக்கழக செக்யூரிட்டியாக பணியாற்றும் முன்னாள் இராணுவ வீரர்களுடன் இணைந்து பாதுகாப்பில் ஈடுபட உள்ளனர்.